श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। நமஸ்ததே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்தகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமः. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 979வது நாமாவளி ஞானமுத்ரா. ஞானமுத்ரா ஞானகம்யா ஞானஜ்ஞேயஸ்வரூபிணி. இந்த ஞான முத்ரா அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு முத்ரா சொல்லியிருக்கோம், தசமுத்ரா சமாராத்தியான்னு. ஞான முத்ரா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மிகப்பெரிய பயிற்சி. அந்த பயிற்சியினால ஆன்மாவை வெளிப்பட செய்வது, இறை அருளை பெற்றுக்கொள்ளும் திறன், பிறருக்கு உணர்த்தும் திறன், தான் உணரும் திறன், இந்த மாதிரி பண்புக்கெல்லாம் சேர்த்து ஒரே நாமாவளி இந்த நாமாவளி ஞானமுத்ராங்கிறது. ஒரு உதாரணம் பாருங்க, இந்த மூச்சு இருக்கோ இல்லையோ, இந்த மூச்சை வெளியில விட்டுட்டோம்னு வச்சுங்க, எல்லாரும் சேர்ந்து தந்தி அடிச்சு ஏதோ தகவல் சொல்லுதா இனிமே ஒன்றும் இல்லைன்னு, அப்படின்லாம் இல்லை, விட்டுண்டு இழுத்துண்டு இருக்கோம்னு வச்சுங்க. மூச்சை வெளியில விடுறோம், உள்ள இழுக்கும், திருப்பி வெளியில விடுறோம், உள்ள இழுக்கும். அந்த மாதிரி இருந்தா வச்சுக்கோ, ஜீவிதம் வாழறா, ஜீவ பிராணதாரணைன்னு சொல்லுவோம். ரொம்ப அழகா சொல்லுவோம் உடம்பு. அதனால வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த ரெண்டும் நமக்கு லோக பிரசித்தமா தெரியுது. போயிடுத்துன்னா சொல்லி அனுப்புறதும் தெரியுது, வாழ்றது நாமளே வாழ்றதும் தெரியுது. இதுல பிராணாயாம பயிற்சியினால மூச்சு இருக்குல்ல, அந்த மூச்சு காத்த உள்ள இழுத்துருவா, உள்ள இழுத்து வெளியில விட மாட்டா. அப்படியே இந்த ஹிருதயத்தினுடைய மத்தியில அப்படியே நிறுத்தி விடுவா, மூச்சு காத்த அப்படியே நிறுத்திடுவா. இது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி ஒரே நாள் 2 நாள் எல்லாம் பண்ண முடியாது. பெரிய அந்த காலத்துல யோகிகள்லாம் பெரிய சாதகம் பண்ணியிருக்கா. நம்ம ராகவேந்திரர், தருமை குருமுகா சன்னிதானம், முதல் குருமுகா சன்னிதானம், அவள்லாம் அந்த மாதிரிதான் தன்னுடைய பிராணனை ஒடுக்கி நிறுத்தி இதயத்துள்ளே வச்சுங்க, வெளியில விடல. அவெல்லாம் ராகவேந்திரர்லாம் இப்பவும் பேசலாம் நம்ம, ஆனா அதுக்கு ஒரு பண்பு நமக்கு வேணும். குருமுகா சன்னிதானம் அப்படின்னா இன்னும் பேசலாம். ஆதிசங்கருடைய சமாதியான இடம்னு சில இடம் சொல்றா. அந்த இடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அவரை இப்பவும் பார்க்கலாம். நம்ம ஆதிசங்கரர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவரை இப்பவும் பார்க்கலாம். அவெல்லாம் அந்த பயிற்சியை அறிஞ்சு இந்த மூச்சை இதயத்துல நிறுத்தினவா. அவ தேவைன்னா அந்த உடலை இயக்கிக்க முடியும், தேவையில்லைன்னா திருப்பி உள்ள போய்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு பயிற்சியைத்தான் ஞான முத்ரா அப்படின்னு சொல்லு. இந்த பயிற்சி இருந்திருக்கா அப்படின்னா, காளிதாசன் உபமா காளிதாசன்னு சொல்லுவா. லோகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தான் சொல்லுவான். மன்மதனை, இந்த காமதகனத்தை சொல்லணும். பார்வதி நமஸ்காரம் பண்றா, இல்ல சேவை பண்றான்னு வச்சுக்கோமே. பரமேஸ்வரன் பார்வதியை பார்க்கிறார், அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் சனகாதிக்கு அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். சனகாதிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற அந்த நேரத்துலதான் இந்த அம்மா ஏதோ தொண்டு பண்ண போகுது. இவெல்லாம் தேவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அவர் மனதுக்குள்ள காமத்தை உற்பத்தி பண்றதுக்கு, காமன்னு ஒரு தேவதை, அந்த தேவதைய படையெடுக்க அனுப்புறா. அவன் கரும்பு வில்லு பொண்டாட்டியோட போறான். அவன் மன்மதனுடைய மனைவி ரத்தி. ஸ்ரீவித்யா தெரிஞ்சவா இந்த மன்மதனை தெரியாம இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவன் ஒரு ரிஷி, ஸ்ரீவித்யா ரிஷி. அவன் அம்பாளுடைய உபாசனையில முதல் ஆள் யாரு அப்படின்னு சொன்னா, அதாவது வெளியாள் மன்மதன் தான் சொல்லணும். அவ்வளவு சிறப்பான ஆற்றலுடையவன். காமராஜ பீஜம்னே ஒரு பீஜத்துக்கு பேரு. அந்த மன்மதன் என்ன பண்றான், சிவபெருமானுக்கு பானம் போடுறதுக்காக அருகாமையில போறான். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அத காளிதாசன் ரொம்ப தெளிவா சொல்லுவான் குமார சம்பவத்துல. 2 கண்ணனுடைய பார்வையும் மூக்கு நுனியில வச்சு மூச்சை அசையாம இந்த ஹிருதயத்துல நிறுத்தி அசையாம இருக்காரு. அப்படி இது எப்படி இருக்கு அப்படின்னா, மன்மதன் எப்படி அதை பார்த்திருக்கணும் அப்படின்னா,
ராத்திரி சரியான இரவுன்னு வச்சுங்களேன், அந்த இரவுல ஒரு சிங்கம் அது ரொம்ப அமைதியா தூங்கிட்டு இருக்கு. எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம. அந்த இடத்துல தட்டு தடுமாறி அது தலையில போய் சிங்கத்துக்கு பயந்தவன் கைய வச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சொரேர்ன்னு தூக்கி போட்ட மாரி இருக்கும்ல. அந்த மாதிரி சிவனுக்கு பின்னாடி போய் நிக்கிறான். அந்த பார்வை வந்து அப்படியே இருக்கு. மூச்ச நிறுத்தி இருக்கார். அந்த சரீரம் அப்படியே இருக்கு. அந்த மாதிரி மூச்ச நிறுத்துற வித்தைக்கு தான் ஞான முத்ரான்னு பேரு. ஸ்வயம் விதாதா தபஸப் பலானாம் கெனோபி காமேன தபஸ்சகார அழகா சொல்லும். ஸ்வயம் தானே தவத்தின் பலனை கொடுக்க வல்லவன் சிவபெருமான். அவன் போய் தபஸ் பண்றானா? அவன் எதுக்கு பண்ண போறான்? அப்படி எதுக்குன்னா பிறருக்கு அதை சொல்லி கொடுக்குறான். அதான் ஞான முத்திரை. இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு அப்படின்னு யோகம். முதல் யோகி அவன் தான். மூச்சு பயிற்சியில முதல் யோகி அவன் தான். அப்ப அவன் அந்த பயிற்சியை சனகாதிக்கு சொல்லி கொடுக்குறான். அப்படி சொல்லி கொடுக்கிற நிலையில அப்படி அசையாம நிறுத்திருக்கான் பாருங்க. அந்த நிறுத்தல் தான் ஞான முத்ரான். தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவம் இது. பொதுவா நம்ம கோயில்கள்ல அம்பாளுக்கே தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம்னே இருக்கு. தட்சிணாமூர்த்தி ரூபினே நாமாவளி இருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஸ்ரீவித்யா அப்படின்னா ஒரு பெண் வடிவம் கிடையாது. ஸ்ரீவித்யானா குரு வடிவம். குரு மாதிரியே வந்துடும். ஆதிசங்கர் மாதிரியே வந்துடும். அப்ப ஆதிசங்கர் ஒரு முழுமையான புருஷத்துவம் வாய்ந்தவர். அம்பாளுக்கும் ஆதிசங்கருக்கும் வித்தியாசம் கிடையாது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். நம்ம அம்பாளுக்கு 2 வடிவம் உண்டு. அந்த மாதிரி எந்த வடிவத்தை வேணாலும் எடுத்துடுவா. அனந்த வடிவத்தை எடுக்கக்கூடிய குரு வடிவத்தை எடுத்துக்க மாட்டாளா? அது மாதிரி ஞானத்துல அபியாசம் பண்ற, மூச்சு பயிற்சி அபியாசம் பண்ற குரு சுரூபமா இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தியை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, திருக்கடையோர் அந்த மாதிரி பெரிய தலங்கள்ல பாத்தீங்கன்னா, பொதுவா எல்லா ராஜகோபுரங்கள்லையும் தெற்கு நோக்கிய பகுதி திசை சூட்டுவதற்காக தெற்க பார்க்க இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய உருவத்தை ராஜகோபுரங்கள்ல எப்பொழுதுமே போட்டிருப்பா. கீழேந்து மேல வரைக்கும் போட்டிருப்பா. ஒரு 4 நிலை, 5 நிலை, 10 நிலை வந்தா 11 நிலை வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு மேலேயும் இருக்கு சில கோயில்கள்ல. அந்த மாதிரி நிலப்படியில பாத்தீங்கன்னா நிலையில இந்த தட்சிணாமூர்த்தி போட்டிருப்பா. அதுல காலை தூக்கி மடி மேல வச்சுட்டு இப்படி கம்பீரமா உட்கார்ந்துருக்க மாதிரி போட்டிருப்பா. அதுதான் ஞானமுத்ராமூர்த்தின்னு பேரு. அது அம்பாளுடைய சொரூபம். அதெல்லாம் சரிதான். அந்த விஷயத்தை தான் இங்க ஞானமுத்ரான்னு சொல்றார். தான் அறிந்ததை பிறருக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் சனகாதிக்கு. இப்ப என்னன்னு கேட்டா, நம்மலாம் வாத்தியார்னா என்ன சொல்லுவோம்? ஒரு டேபிள் இருக்கும், சேர் இருக்கும், நாம உட்காருவோம், அவளுக்கு சொல்லி கொடுப்போம், நம்ம கையால சொல்லி கொடுப்போம், வாயால பேசுவோம். சில விஷயங்கள்லாம் இப்பெல்லாம் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் வந்திருக்கேன், என்னென்னவோ எடுத்து இந்த மாதிரி பகுதியெல்லாம் நம்ம பாடம் நடத்துவோம், காட்சியா காட்டி. அந்த மாதிரி அப்படி மூச்சை அப்படி நிறுத்தியிருக்கார். அந்த நிறுத்தினபடியே அவ எல்லாரும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. அந்த 4 பேருமே நிறுத்திருக்கா. அதே மூச்சை அந்த பயிற்சியை சொல்லி கொடுத்துருக்கான். இவருக்கு என்னென்ன விஷயம் உண்டோ அவளுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் நடக்கிறது. இது எப்படி இருக்குன்னா, வெளியில எதுவுமே தெரியல. இந்த தொடர்புங்கிறது வெளியில இருந்து தெரியல. ஒரு சிடி ரைட் பண்ற மாதிரி ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு ஏதோ அனுப்புற இல்லையோ, அப்படி அனுப்பிட்டு இருக்கும்போது ஒரு சிம்பிள் ஒண்டியும் தெரியும். இதுல இருந்து அங்க வெளியில போயிட்டு இருக்குன்னு. அந்த மாதிரிதான் வெளியில தெரியாது. அந்த மாதிரி தன்னுடைய உணர்வையோ, தன்னுடைய அறிவையோ, தன்னுடைய ஆற்றலையோ அனைத்தையுமே அடுத்தவர்களுக்கு அனுப்பக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இந்த குரு. ஞானமுத்ரான் தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவம் இது. அது வந்து அம்பாளோட சுரூபம்னு சொல்றா. அந்த வடிவத்துல அம்பாளை தியானம் பண்ணினா என்ன பலன் அப்படின்னா, மிகச்சிறந்த குரு ஆகிறது. அதுதான் தீட்சா குரு. இந்த ஞானமுத்ரா தெரியாதவா தீட்சை கொடுக்க முடியாது. தீட்சைங்கிறது என்னன்னா, ஒரு வழக்குல இருந்து இன்னொரு வழக்கை ஏத்துற மாதிரி. ஒரு வழக்குல இருந்து இன்னொரு வழக்கை ஏத்தின்னு போயிட்டோம்னா, இதுக்கு என்ன பவர் இருக்கோ அதே, இது என்ன வேலை செய்யுமோ அதே வேலை அதுவும் செய்யும். இந்த இடத்துல சனகாதி வேற, அதை சொல்லி கொடுக்குற ஞானமுத்திரையை தாங்கின இந்த சிவபெருமான் வேறேன்னு சொல்ல முடியாது. ஞானமுத்திரை வடிவாகவும் அம்பாளை சொல்ற. லலிதா சகசரநாம் படிச்சுட்டு இருக்கோம், அம்பாள் தெளிவா தெரியுது, ஞானமுத்ராயிருமான்னு சொல்றோம். அதே மாதிரி அபிராமி பட்டர் சொல்லுவார், தரங்க கடலுள் வெங்கட் பணி அணைமேல் துயில் கூறும் விழுப்பொருளை மகாவிஷ்ணு சொல்லுவார். எல்லாமே அம்பாளுடைய சுரூபம். இப்ப இந்த ஞானமுத்ராங்கிறது என்ன அப்படின்னா, இதை சொல்லிகிட்டே இருந்தா என்ன பலன்? மூச்சை நிறுத்தி கூடிய யோகம். அந்த அளவுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இந்த நாமாவளி சொன்னா என்ன பலன் அப்படின்னு கேட்டா, தீக்ஷா குரு கிடைப்பார். மந்திரத்துல சித்தி ஏற்படும். ஸ்ரீவித்யா குரு வேணும். நம்ம நினைக்கிறோம் அம்பாளே குருவா வரணும் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் இந்த நாமாவளியை தொடர்ந்து சொன்னால் சரியான குருவை சரியான காலத்துல நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய சூழலை அம்பாள் ஏற்படுத்துவா.
அந்த குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. அப்படிப்பட்ட குருவை அடைய முயற்சிப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து.